ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நாம் அந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஊர் பேர் பைரவ கோனா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊர் பேர் பைரவ கோனா. இந்த படத்தை வி ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இதில் முதல் அப்புச்சி கிராமம்ன்ற ஒரு படத்தை எடுத்தார். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காரு. அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் சுதீப் கிஷன், அப்புறம் காவியா, ஹர்ஷா, அதுக்கப்புறம் வர்ஷா, பொல்லம்மா அப்படின்றவங்கலாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வடிவுக்கரசி மெயின் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான த்ரில்லர் ஃபேண்டசி மூவின்னு தான் சொல்லணும். இது ஃபஸ்ட்டு தெலுங்கு லாங்குவேஜில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி போக போக மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. படம் உண்மையிலே ஃபேண்டசிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு மாய மந்திரம் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நம்ம சுதீப் கிஷன் தன்னோட ஃப்ரெண்ட் ஹர்ஷாவோட உள்ள என்ட்ரி ஆகிறாரு. எதுக்கு என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னா, அந்த ஊரில் எப்படினாலும் ஒரு வீட்டில் ஒரு நகையை திருடிட்டு தன்னோட காதலிகிட்ட கொண்டே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் போகிறாரு. போய் அவர் நகையை திருடுறாரு. திருடிட்டு வர்றப்ப அந்த ஊர் மக்கள்கிட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டின பிறகு அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு பொண்ணு இறந்து போகிற மாதிரி நடிக்கிறாங்க. நடிக்கிறப்ப அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு கிராமத்துக்குள்ளே போகிறாரு. போகிறப்ப அந்த பொண்ணு இவங்களை ஏமாற்றிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுது. பிறகு வெண்ணிலா கிஷோரை மீட் பண்ணுறாங்க. அவர் ஏகப்பட்ட ஐடியாஸ் கொடுக்குறாரு. இருந்தாலும் நகையை திருப்பி கொள்ளையடிக்கிறதுக்காண்டி அவர் என்னென்ன பாடுபடுறாரு, அவர் எதுக்காண்டி அந்த நகையை கொள்ளையடிக்கிறாரு அந்த கிராமத்தில், அதுக்கு பிறகு அந்த கிராமத்தில் என்னதான் அந்த மாய மந்திரம் நடத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட பேசிக் பாயிண்ட்ஸு. உண்மையிலே படம் ஃபேண்டசியாக இருந்தாலும் கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால கொஞ்சம் இடையில தொய்வு ஏற்படுது. இதை மட்டும் டைரக்டர் சரி பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலே படம் அருமையான படம், இன்னமும் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் உள்ள எந்த சீன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.